யுஎஸும், இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் கூட பயங்கரமா சண்டை போட்டு வராங்க. அப்படி சண்டை போடுறதுனால இந்தியால இருக்க நெறைய பொருட்களோட விலைவாசிகள் அதிகமா உயரும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அது எப்படி என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். யுஎஸும், இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் கூட தானே சண்டை போடுறாங்க. சோ அது எப்படி நம்ம நாட்டுல இருக்க பொருட்களோட விலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயரும் அப்படின்னு கேட்கிறீங்களா? சோ நம்ம வந்து அதிகமான குரூட் ஆயில் இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் பண்றோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 85% to 90% ஆஃப் இம்போர்ட் வந்து அங்க இருந்து தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பதட்டம் நிலவும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரைஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். சோ அப்போ வந்து அதோட பிரைஸ் இன்கிரீஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து பெட்ரோல், டீசல் சோ இந்த மாதிரியான விலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா உயரக்கூடாது. சோ அப்படி உயரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மத்த பொருட்கள்லாம் வந்து ஆட்டோமேட்டடா வந்து அதோட விலைகளும் வந்து உயர ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் எல்பிஜி கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் தான் பண்றோம் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து. சோ அதுவுமே வந்து ரொம்ப பாதிக்கப்படும். சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹவுஸ் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக ஆரம்பிச்சிரும். இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்கப்படுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வார் நடந்தாலும் நம்மள வந்து இன்டைரக்ட்டா பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது.